ஹாய் மக்களே, எல்லாம் காலை வணக்கம். உங்கள் எடப்பாடி செட்டியா. இன்றைக்கி ஒரு கணவன் மனைவி உண்டான கருத்து சொல்ல போகிறேன், கேளுங்க மக்களே. என்னென்னா, நம்ம ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு 20 வருஷம் நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருக்கோம். அதுக்கப்புறம் வளர்க்கும்போது என்ன செய்கிறோம், ஒரு 20 வருஷம் தாண்டிடுச்சுன்னா கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்றாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க கணவன்மார்களும் என்ன செய்கிறாங்க, 25 வருஷம் அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு அவங்களும் நம்ம கூடனா செட்டில் ஆகிடுறாங்க இல்லையா. அது கடைசி வரைக்கும் உறவு வந்து நம்ம ஆயுசு 100 ஆயுசு வரைக்கும் அவங்க நம்ம கூடயே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம்ளும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை வந்து நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். விட்டு கொடுத்து போகணும். அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகளெல்லாம் வந்து தான் போகும். அப்போ தான் வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, நம்ம மனைவி தானே, நம்ம வீட்டுக்காரர் தானே அப்படின்னு சொல்லி கோபமாக இருக்கும்போது கொஞ்சம் தணிஞ்சு போனீங்கன்னா வாழ்க்கை நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து உருவாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு நடந்துக்கணும். நம்ம மனைவி சொன்னால் சரி, ஏதோ கோவத்தில் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்மளை தேடி தானே வருவாங்க அப்படின்னு நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கணவன்மாருங்க. அதே மாதிரி மனைவியும் கணவனை நினச்சி நம்ம கணவர் தானே, அவர் எல்லாமே வாங்கி நம்மளுக்கெல்லாம் செய்கிறாரு, நம்ம அப்பா அம்மாவுக்கு அடுத்தது அவங்க தானே அப்படின்னு சொல்லி மனைவியும் நினச்சி கணவனுக்கு விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் அவங்களுக்கும் நம்ம பொண்டாட்டி பரவாயில்ல, நமக்கு கிடைச்ச வாழ்க்கை நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுலேயும் ஒரு திருப்தி இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம தான் உருவாக்கணும் மக்களே. ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அதில் இருக்கும்போது ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், கணவனும் மனைவியும் நல்லபடியாக 100 ஆயுசு வரைக்கும் அவங்க கூடயே இருப்பாங்க. அப்பா அம்மா கூட 20 வருஷம் வரைக்கும் தான் அவங்க பழக்க வழக்கம் நம்மளுக்கு தெரியும். கணவனுங்கிறவங்க 100 ஆயுசு முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு அவங்க கூட என்ன பழக்கமோ அதெல்லாம் நமக்கும் தெரியும், நம்ம பழக்கம் அவங்களுக்கும் தெரியும் இல்லையா. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போய் நல்லா பிழைங்க. அந்த இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒற்றுமையாக அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு, இவங்க என்ன மனைவி என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி வாழ தெரிஞ்சுக்கங்க மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.